வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரோடைய ரூட் எப்படி போகணும், எந்த பஸ்ஸை பிடிக்கணும், எந்த ட்ரெயினை பிடிக்கணும், அது எங்கே செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் தங்கலாம்னு ஒரு டீட்டெயில் தெரிஞ்ச ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போவாங்க. இந்த கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரியும். எந்த ரூட்டு போனால் எப்படி போகணுன்ட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நமக்கு வந்து கடன் பிரச்சனை வரும்பொழுது, இந்த கடன் பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கோமே, நான் வாங்குற சம்பளம் அப்படியே வந்து கடன் அடைக்கவே கரெக்டாக இருக்கே. எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறது தான் வந்து வீட்டுக்கு சாப்பிடுறது, ரன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறேன். ஸ்விக்கி ஓட்டுறேன், சொமோட்டோ ஓட்டுறேன். அந்த வேலை, இந்த வேலை எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப முடியலங்க. ரொம்ப நொந்து போய் தான் இது போல் வீடியோலாம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்குமான்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே விஷயங்கள் தான். உங்கள போல நெறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ, அதே போல உங்க பிரச்சனையில நீங்க வெளியே வர முடியும். இதே கடன் பிரச்சனை எனக்கும் வந்திருக்கு. ஸோ, இந்த வீடியோல அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க நொந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, என் வாழ்க்கை இவ்வளோதாங்க. என் வாழ்க்கையில நான் பெரிய அவமானத்த சந்திச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து சமாளிச்சுட்டு அடுத்து ரன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய தெருவுல நெறைய விதமான நாய்க்குட்டிகளோடு இருக்கக்கூடிய ஒரு நாய். அந்த தெரு நாய் சொல்லுவாங்கல்ல, அந்த தெரு நாய் வந்து தன் நாய்க்குட்டிகளோடு வாழ்ந்துட்டு வருது. ஒவ்வொரு முறையும் அது கிடைக்கிறத வச்சு குழந்தைங்கள வச்சு வளர்த்துட்டு வருது. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப குட்டிகளுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சு. குட்டிகளுக்கு பசி எடுக்கவும் சரி எங்கேயா போய் யார்ட்டா கேட்டு பார்க்கலான்ட்டு அந்த நாய் போகுது. ஒரு கடையில நிக்கிது. நெறைய பேர் வந்து பன்னுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ரொட்டி துண்டுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவர் நிக்கிறதுக்கு கூட நெறைய விதமான அந்த ஏரியா நாய்களும் நிக்கிது. யாருக்கு ஃபர்ஸ்ட்டு போறாங்களோ அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கும்பொழுது, ஒரு அம்மா வந்து இந்த நாய பார்த்து இதுக்கு ஒரு ஒரு பன்னு குடுக்குறாங்க. இது கடிச்சிட்டு வருது. இது பின்னாடியே அந்த கருப்பு நாய்கள்லாம் தொரத்திட்டு வருது. ஏன்னா, அந்த பன்ன அதுங்களுக்கு பிடுங்கிறதுக்காக. எங்க ஏரியா விட்டு எங்க ஏரியா வரேன்ட்டு. இதோடைய தாட் என்னன்னா, இது கொண்டு போனா குட்டிங்களுக்கு குடுக்கலாம். அது பசியா காத்துட்ருக்குமே, அது சரியா சாப்பிடலையே, அதுக்காக குடுக்கலான்னு இது ஓடிட்டு வருது. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தில இந்த டாக் விழுந்துருது. இந்த பன்னு கீழ விழுந்துருது. அந்த மத்த நாய்ங்களும் எடுத்துன்னு ஓடிருது. இந்த பள்ளத்தில விழுந்து எழுந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா அடிபட்டுருச்சு. இதுக்கப்புறமா நிக்க முடியாதுன்னு ஓரமா போய் தாங்கி தாங்கி நிக்கிற நேரத்தில, அதே தெருவுல அரண்மனை காவலர்களும், ராஜாவும் வந்து பவனி வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அணிவகுத்து வந்துட்டுருக்க சூழ்நிலையில, அந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யானை அதாவது ராஜாவை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய யானைக்கு அந்த பள்ளம் தெரியாதனால அதில கால் வைக்கவோ, அந்த பள்ளம் பெருசாகுது. பெருசானோனே அந்த யானை வந்து அந்த பள்ளத்தில விழுந்துருது. அப்புறமா கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாரும் உதவியோட அந்த யானை வெளிய வந்துட்டு, அந்த பவனி கடந்து போயிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த டாக் என்ன பண்ணுது, இவ்வளோ பெரிய சின்ன பள்ளமா இருந்தது, இப்போ இவ்வளோ பெரிய பள்ளமாயிருச்சே! அந்த பள்ளத்த வெட்டி பார்க்கும்போது, அதில ஒரு பெரிய நெக்லஸ் போல, அது ராஜா அணிவிக்கக்கூடிய ஒரு ஆபரணம், தங்க ஆபரணம். அது முத்திரை அடங்கியக்கூடிய ஆபரணம் அங்க விழுந்திருக்கு. இது பார்க்குது. இது இவர்ட்ட தான் இருக்குமா? இவரு தான் இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அத எடுத்து ஒரு பேப்பர்ல சுத்தி, வாயில சுத்தி எடுத்து ஓரம் வச்சுட்டு, இந்த பள்ளம் நம்ப வந்த பள்ளமாச்சே, இது போல மத்தவங்களும் விழப் போறாங்கன்னு அந்த இடத்துல வந்து கல்லு பொறுக்கி போட்டுட்டுருக்கு. அந்த இடத்துல அந்த டைம்ல அந்த ராஜா வந்து தன்னுடைய ஆபரணம் விழுந்ததுனால, அங்க கூடிய போர் சேவர்கள கூப்ட்டு தேட சொல்றாரு. ஊர் ஊரா அவங்க எங்கெங்கலாம் போயிட்டு வந்தாங்களோ அங்கலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இது அறிவிக்கிறாங்க. அந்த தங்க ஆபரணம் கொண்டு வரவங்களுக்கு பரிசு பொருள் தருவதாக அறிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த டாக் ஒவ்வொரு நாளும் அந்த சைடு போயிட்டு வரும்போதெல்லாம், இந்த பள்ளத்த பார்க்கவும் 2, 3 கல்ல எடுத்து போட்டு, போட்டு வரும். அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, முழுமையா எடுத்து போடுற அளவுக்குலாம் இல்ல. இது தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்சது செய்வோம்னு போயிட்டு, போட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்பொழுது ஒரு தடவ இது கல்ல எடுத்து அந்த பள்ளத்துல போட்டு இருக்கும்போது, பாதி பள்ளம் நிரம்பிருச்சு. இந்த சூழ்நிலையில அந்த ராஜாவே இறங்கி தேட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த யானை விழுந்த இடத்துல தான் மிஸ் ஆயிருக்குன்ட்டு அவரும் அந்த இடத்துல வந்துட்டாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாக் எப்போதும் போல அந்த அந்த இடத்துல கடந்து போகும்போது, ஒரு 2, 3 கல் எடுத்து வாயில போட்டு, போட்டு போகும். அப்படி போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, பாதி இடம் பாதி பள்ளம் நிரம்பி இருந்தது. இத அந்த ராஜா பார்த்தாரு. இந்த டாகுக்கு இவ்வளோ அறிவு இருக்கு பாருங்களேன். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "இல்ல ஆமா ராஜா, இது வந்து ஒவ்வொரு முறையும் 2, 3 கல் எடுத்து போட்டு போகும். நாங்க கூட அதெல்லாம் யோசிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, பாதி பள்ளம் அது அடைஞ்சு அது ஃபுல்லா இதுவாயிருக்கு, கவர் ஆயிருக்கு." சொல்லும்போது ராஜா வந்து பக்கத்துல இந்த டாக்கிட்ட பார்க்குறாரு. உடனே அந்த டாக் என்னமோ வால ஆட்டுது. ராஜாவுடைய அங்கிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு கூட்டு போகுது. கூட்டு போயிட்டு தன்னுடைய குட்டிகள்லாம் காட்டுது. ஓகே, இதுக்கு பசிக்குது போல இருக்குது. அதான் குட்டிலாம் காட்டுறாருன்னு நெனச்சிட்டு இருக்காரு இவரு. ஆனா அந்த டாக் என்ன பண்ணுது, தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பர அவர்ட்ட காட்டுறாரு. காட்டும்பொழுது அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த டாகுடைய எவ்வளோ நேர்மையா இருந்துக்கு பாரேன். இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கூட குடுத்துருக்கலாம். எங்கெங்கலாம் போயிருக்கலாம். எங்கேயா போனா மிஸ் ஆயிடுன்ட்டு தனக்கு வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்ட்டா நம்மட்ட குடுத்துருச்சே.
ரொம்ப புத்திசாலியான டாகுன்ட்டு அத வந்து கௌரவிக்கிறாரு. அதுக்கு உண்டான விஷயங்கள் அந்த குட்டிகள வளர்க்கறதுக்கான ஒரு தனியா ஒரு ஆள போட்டு அத வளர்க்க வைக்கிறாரு. அதுக்கு தேவையான விஷயத்தலாம் செய்றாரு. குடும்ப பிரச்சனைக்காக தான் சில பேர்கள் வந்து கடன்ல மாட்டுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏமாந்து போய் கடன்ல மாட்டுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணி கடன்ல மாட்டுவாங்க. இந்த பிசினஸ் பண்ணி கடன்ல மாட்றவங்க ஒரு சிலர் தான். ஆனா, இந்த ஏமாந்து போய் மாட்றவங்க தான் அதிகமான பேரா இருப்பாங்க. அதாவது அ ஒ சிபாரிசு சைன் பண்றது, இவர்ட்டருந்து வாங்கி இவர்ட்ட குடுக்குறது, தெரிஞ்ச ஒருத்தருக்கு பணம் வாங்கி குடுக்குறேன்ட்டு இவரு வாங்கி நடுவுல நின்னு இவரு சிபாரிசு பண்ணிடுவாரு. சைன பண்ணிடுவாரு. சிபாரிசு அதாவது இந்த ஜவாப்தாரி சொல்லுவாங்க இல்லையா? ஷூரிட்டி சைன் பண்றது. இந்த வேலைலாம் பண்ணி ஒருத்தருக்கு வாங்கி குடுத்துருவாங்க. மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு இவங்கள சூழ்நிலை என்ன ஆகும்னா, அந்த கடன இவங்க அடைச்சுட்ருப்பாங்க. இவங்களுடைய பொருளாதாரம் டோட்டலா டவுன் ஆயிட்டுருக்கும். சாப்பிடுறதுக்கு கூட பைசா இல்லாம, அவங்க வந்து ஸ்விக்கி ஓட்டிட்டுருப்பாங்க, சொமோட்டோ ஓட்டிட்டுருப்பாங்க. இதுபோல எல்ஐசி ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க. சில பல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை பார்க்கறது. இவங்களலாம் பார்க்கறதுக்கு வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு, இவங்கலாம் வந்து பணத்த சேர்த்து வைக்கிறாங்கப்பா, கோடீஸ்வரன் ஆகறதுக்கு ட்ரை பண்றாங்கப்பான்ற மாரி மத்தவங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பான். சம்பளம் அப்படியே அப்படியே லோனுக்கு போயின்ட்டு இருக்கும். வீட்ல சமாளிக்கிறதுக்காக இது போல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு டிசிப்ளின் தான் நம்ம பிரச்சனையிலருந்து காப்பாத்துறதுக்கு. நீங்க இந்த பிரச்சனையிலருந்து வெளிய வரணும்னா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து மத்த வேலைக்கு நீங்க ஈடுபடணும். அந்த டாக் எப்படி அந்த பள்ளத்துல விழுந்துச்சு, அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தது. அந்த பள்ளத்துல விழுந்துட்டோமே, விழுந்துட்டோமே சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன ஏமாத்திட்டாங்க பாஸ். நான் எவ்வளோ பிரச்சனையிலருந்து வந்திருக்கேன். ஆனா இந்த ஃப்ரெண்ட் ஏமாத்துனது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்ட்டு நான் நெறைய விதமான பேர்கிட்ட சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பேசுறதுலாம் ஒண்ணும் இல்லன்ட்டு நான் எனக்காக போய் வேலை செய்யும் பொழுது தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஸ்விக்கி ஓட்டுனேன். ஒரு ஒரு 3 மாசம் ஸ்விக்கி ஓட்டுனேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையும் தொடர்ந்து செய்யும்பொழுது தான் நமக்கு வேல்யூ தெரியுது. அப்படி ஓடும்பொழுது ஒரு சில வேலைகள் வந்து எனக்கு சூப்பரா செட் ஆச்சு. இந்த சேவை மையம்லாம் அப்போ இல்ல. கொரோனா டைம்ல வந்து இல்லாதனால, யாரும் வீட்ட விட்டு வெளிய வராத சூழ்நிலையில, நான் வந்து அந்த வேலைலாம் வீடு வீடா போயிட்டு வேலை செய்யும்போது, அது வந்து கொஞ்சம் வருமானத்த தந்துச்சு. அப்படி ஃபேமிலிய ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கூட ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு தான். கடன் அடைக்க முடியாது. ஏன்னா, ஆல்மோஸ்ட் சம்பளம் அப்படியே லோனுக்கு போகுது. இது போல நெறைய சூழ்நிலை நம்ம இருப்போம். ஆனா, உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், இந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். நீங்க செய்ற அனைத்து விதமான விஷயங்களும் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், நம்ம அத கடந்து போயிட்டே இருக்கணும். நமக்கான வழிகள் வரும். அது அந்த ராஜா விட்டு போன நெக்லஸ் ஆனாலும் சரி, அது இந்த நாய் செய்யக்கூடிய நேர்மையான செயலானாலும் சரி, நம்ம வாழ்க்கையில இது போல வாய்ப்புகள் வரும்போது, நம்ம நேர்மையா நம்ம பாட்டுன்னு வழிய போனோம்னா, ஒரு நாள் வரும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து வந்து நிக்கும். நீங்க கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளிய வரும்போது உங்களுக்கு உண்மையா புரியும். ஆஹா! நான் கஷ்டப்பட்டது நல்லது. இப்போதான் வந்து மனுஷங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு சூழ்நிலை நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க இந்த கடன் உங்களுக்கு வந்திருக்கா? பரவால்ல. இந்த கடன தாண்டி நீங்க வர முடியும். நீங்க மேல மேல வர முடியும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர முடியும். அது எத்தனை கோடி கடனா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்கள அவமானப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் உங்கள பின்னாடி பேசினாலும் சரி, உங்களோட அவமானங்களை தாண்டி உங்களோட சூழ்நிலை முற்றிலுமா மாறும். ஒரு சில நேரத்தில நம்ம கையில அந்த பர்ஸ்ல வந்து பேருக்கு தான் பர்ஸா இருக்கும். வெறும் கிரெடிட் கார்டா இருக்கும். வெறும் பேப்பரா இருக்கும். அதே பர்ஸ்ல பணமும் நிரம்பும். அதே பர்ஸ்ல நெறைய விதமான நகைகளும் வந்து சேரும். அதனால நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. ஏன்னா, உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. உங்களுடைய ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா, அது வரும்பொழுது நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால தைரியமா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த சூழ்நிலை உங்கள கடந்து போகும். இந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில இல்லாமலே போகும். அதனால பெரிய உயர்வு உங்களுக்காக இருக்கு. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மனுஷங்கலாம் உங்கள வந்து பார்ப்பாங்க. உங்க பெரிய பிரபலமாவீங்க. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியப்படுற விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா, நீங்க அவ்வளோ கண்ணீர் சிந்துட்டீங்க. உங்க கண்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போற அளவுக்கு அழுதுட்டியாச்சு. எல்லாம் அவமானப்பட்டாச்சு. இதுக்கு மேல உங்க லைஃப் வேற மாரி இருக்கும். நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமா கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.